நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் எதிர்வரும் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சுன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டின் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததுடன் இதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே 3 பீடங்களின் மகாநாயக தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் அரசாங்கம் கடந்த 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுத்தது. இதற்கிடையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போதும் இந்த திருத்தத்தை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருந்தார். இத்தகைய பின்னணியில் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சுன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதற்கிணையாக நீதிமன்ற ஏற்பாடுகள் திருத்த சட்டம் மூலமும் அன்றைய தினமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு அதை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்கு அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகின்றது என்று சட்டத்தரணி பிரதீப் மானாம தெரிவித்துள்ளார். அந்த மனுவை விசாரித்து 3 முதல் 21 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றம் தனது தீர்மானத்தை பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக் ஆகியோரின் இணை தலைமையில் கத்தோலிக்க சபையுடனான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளின் நிர்வாக சிக்கல்கள், கத்தோலிக்க மதத்திற்கான ஆசிரியர்கள் தொடர்பான பொறிமுறையினை தயாரித்தல், ஆசிரியர் தொழிலுக்காக கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளையும் அருட்தந்தைமார்களையும் உள்வாங்குவது குறித்த தற்போதைய முன்னேற்றங்களை மீளாய்வு செய்தல் என்பன இதன்போது இடம்பெற்றன. மேலும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட பாடசாலைகளின் செயற்பாடுகள் தொடர்பாக கல்வி அமைச்சின் ஆதரவை பெறும் முறைமை பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. வருடத்திற்கு 3 தடவைகள் கத்தோலிக்க சபையுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படுவது தொடர்பில் கத்தோலிக்க சபை சார்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக இதன்போது கருத்து தெரிவித்து பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக நாட்டின் சமுத்திர எல்லைக்குள் ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பாக அரசாங்கம் மேலும் ஆராய வேண்டும் என்றும் பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை இங்கு தெரிவித்தார். எந்தவித பேதமுமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் தங்களது மதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதே தமது அபிலாஷை என்றும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சிறுவர்களை கைவிடுதல், உடலளவிலும் மனதளவிலும் சித்திரவதைக்கு உட்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாதம் ஒன்றிற்கு 600 முதல் 1000 வரையிலான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அதன் சட்ட அமுலாக்கல் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபேகான் தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடும் பெற்றோருக்கு தண்டனை சட்டக்கோவையின்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் 10 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என்று சட்டத்தரணி சஜீவனி අබේකෝන් குறிப்பிட்டார். සාමාන්‍යයෙන් ජාතික ළමා ආරක්ෂක අධිකාරියට පැමිණිලි මාසෙකට 617 අතර ලැබෙනවා. නමුත් මේ ජූලි මාසවලදී අපිට වාර්තා වෙන පැමිණිලි ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. 1100ත් ඉක්මවා ගිහිල්ලා තියෙනවා. වැඩිපුරම වාර්තා වෙන්නේ ළමයින්ව නොසලකා හැරීම, අත්හැර දැමීම, ඒ වගේම ළමයින්ව ශාරීරිකව මානසිකව හිංසන වලට ලක් කිරීම සහ බාරකරුවන් විසින් ළමයින්ව ශාරීරික හා මානසික හිංසන වලට ලක්වීම පිළිබඳ පැමිණිලි තමයි අපිට වැඩි වශයෙන් ලැබෙන්නේ. මේකට ගොඩාක් වෙලාවට පෞල් ආරවුල් කියන එක බලපාලා තියෙනවා. ඒ වගේම ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය කියන එක බලපාලා තියෙනවා. දෙමව්පියන් දරුවෝ හදලා Tamanගේ වගකීම් යුතුයකම් ඉෂ්ට කරන්නේ නැතුව අනියම් සබඳතාවලට යොමු වීම, එහෙම නැත්නම් Tamanගේ පෞද්ගලික අරමුණු වලට යොමු වීමත් මේකට හේතුවක් වෙලා තියෙනවා. ඉතින් මේ සමාජ ආර්ථික ප්‍රශ්නත් තිබෙනවා. ඒ වගේම මේ ඩිජිටල් ලෝකයේත් එක්ක යම්කිසි ආකාරයකින් සමාජයේ වෙනස් වීම ඇතුලේ සයිබර් හිංසන වලට ළමයින් යොමු වීමත් ඉතාම වැඩි වෙලා තියෙනවා. ඒත් එක්කම තමයි මේ ළමා සැකකරුවනුත් වැඩි වෙලා තියෙනවා මේ සයිබර් අවකාශය තුල. හේතුව තමයි මේ අවුරුදු 14ත් 18ත් අතර පිරිමි ළමයි බොහෝ වෙලාවට මේ ගෑනු ළමයින්ගේ නිර්වත් පින්තූර, නිර්වත් වීඩියෝ ෂෙයා කරනවා. ප්‍රේම සබඳතා පවත්වලා ඔවුන්ගේ නිර්වත් ඡායාරූප වීඩියෝ වගේ දේවල් ඉල්ලගෙන ඔවුන් ෂෙයා කරනවා, තර්ජනය කරනවා, Tamanගේ අවශ්‍යතාවයන් ඉෂ්ට කර ගන්න හදනවා. 12ට වඩා වැඩි පිරිමි ළමයි වෙන අයට හිරිහැර කරොත් සයිබර් අවකාශය තුල
ඒකත් රටේ නීතිය අනුව අපරාධයක් වෙනවා. ළමයින්ටත් නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. ඒ වයස අවුරුදු 18ට වඩා අඩු ගැහැණු ළමයෙක් වේවා පිරිමි ළමයෙක් වේවා යම්කිසි බාරය හෝ ආරක්ෂාව දරන කෙනෙක්. කවුරු වුණත් ළමයෙක්ව හදීමට වගකීම තියෙන කෙනෙක්. ළමයින්ව නොසලකා හරිනවා නම් අත්හැර දමනවා නම් ඕනෑ කමින්ම මේ යුතුයකම් ටික මග හරිනවා නම් දණ්ඩ නීති සංග්‍රහයේ 308 වගන්තිය අනුව ක්‍රූරත්වයේ කියන අපරාධ වැරැද්ද යටතේ අවුරුදු 10ක් දක්වා සිරදඬුවමක් ලබා දීමට හැකි වරදක් තමයි ඔවුන් කරන්නේ. கடுமையான முறையில் தாக்குதலுக்குள்ளான நிலையில் பாழடைந்த பகுதியில் கைவிடப்பட்டிருந்த சுமார் 4 வயதுடைய சிறுமி ஒருவரை போலீசார் மீட்டுள்ளனர். வத்தேகம யட்டிராவண வீதியில் உள்ள பாழடைந்த பகுதியொன்றில் இருந்த போதே அச்சிறுமி இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வத்தேகம போலீஸ் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுமியை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த சிலர் காலை 7 மணி அளவில் அச்சிறுமியை அப்பகுதியில் கைவிட்டு சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். சிறுமியை அழைத்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி தொடர்பில் சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். சிறுமி கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உங்களோட பேர் என்ன? ரைசா. உங்களோட வாப்பாட பேர் என்ன? ராசி. உங்களோட உம்மாட பேர் என்ன? லாலியா. நீங்கள் எந்த ஸ்கூல் போகிறீங்களா? ஸ்கூல் போகலையா? நானா ஸ்கூல் போகிறாரா? உங்களுக்கு இதெல்லாம் என்ன நடந்தது? நானா வத்தலை கதிரான பகுதியில் உள்ள விடுதியில் இடம்பெற்ற பிறந்தநாள் விருந்தொன்றின் போது நபர் ஒருவரை சுட்டு கொலை செய்த சம்பவத்தின் பின்னர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்த 2 சந்தேக நபர்கள் இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வத்தல பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய மகேஸ்வரன் லுசிநாத் மற்றும் 34 வயதுடைய கணேசன் விக்னேஸ்வரன் என தெரிய வந்துள்ளது. அவர்கள் இன்று பிற்பகல் 4:15 மணியளவில் இந்தியாவின் சென்னையிலிருந்து வந்த விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவது தொடர்பில் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு முன்னறிவித்தல் வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய விமான நிலையத்தை வந்தடைந்ததும் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி இரவு வத்தல பகுதியில் விடுதியொன்றில் நடைபெற்ற பிறந்தநாள் விருந்தில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் பின்னர் சந்தேக நபர்கள் 2 படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்மலான கந்தவல சந்தைக்கு அருகில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை புரிந்த சந்தேக நபர்கள் 2 ஐஸ் போதைப் பொருளுடன் கல்கிஸ்ஸ குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்மலான கந்தவல சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக கல்கிஸ்ஸ குற்றப்புலனாய்வு பிரிவினர் பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று இந்த குற்றத்திற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை தொடர்பில் ஒரு சந்தேக நபர் ரத்மலான பகுதியில் 22 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு சந்தேக நபரை அன்றைய தினமே தெய்வல பகுதியில் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 41 மற்றும் 48 வயதுடைய தெய்வல பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த சந்தேக நபர்கள் குற்றத்திற்காக துப்பாக்கிகளை கடத்தி சென்றுள்ளமை அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மறைந்திருப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து உதவி ஒத்தாசை புரிந்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கல்கிஸ்ஸ குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீரகட்டிய அக்ரஹேர பகுதியில் இன்று முற்பகல் துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் வீரகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தங்களை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பன்றி ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் தவறுதலாக இந்த இளைஞரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மலேசியா போன்று அடையாளம் தெரியாத புதியதொரு நாட்டில் அந்நாட்டு போலீசார் மற்றும் ஏனைய பாதுகாப்பு துறையினரின் உதவியை பெற்று தலைமறைவாகியுள்ள கஞ்சிப்பானை இம்ரானை தேடும் நடவடிக்கையில் இறங்கிய முயற்சியை நாம் ஒரு வெற்றியாகவே கருதுவதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், பொதுவாக நமது நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லும் போது அங்குள்ள சூழல் குறித்து முழுமையான புரிதல் இல்லாத நிலை காணப்படலாம். மலேசியா போன்று அடையாளம் தெரியாத புதியதொரு நாட்டில் அந்நாட்டு போலீசாரின் உதவியுடன் சந்தேக நபரை தேடி நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தோம். அவ்வாறானதொரு நடவடிக்கையில் களமிறங்கியதை தோல்வி என நினைக்கக்கூடாது. மாறாக அதன் வெற்றியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாதாள உலக குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சமூகத்தில் தங்களது அதிகாரத்தையும் பலத்தையும் மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறான குற்றச்செயல்கள் இடம்பெறுவதற்கான முக்கிய காரணம் குறித்த குழுக்கள் தங்களுக்கிடையிலான அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்வதேயாகும் என்றார். සාමාන්‍යයෙන් අපේ රට අපි දන්නවා. ඔබතුමාගේ ගම් ප්‍රදේශය දන්නවා. නමුත් ඔබතුමා ওই ගමෙන් බැහැරව වෙන ගමකට ගියොත් ඒ ගම් ප්‍රදේශය ගැන එච්චර ලොකු අවබෝධයක් අපිට නැති වෙන්න පුළුවන් නේ. ඉතින් සාමාන්‍යයෙන් වෙනත් රටක කරන මෙහෙයුමක් ඒ රටේ නීතියට අවනතව ඒ වගේම රට ගැන දැනගෙන අපි කළ යුතුයි. පීනන්න වතුරට බහින්න ඕනේ. මං හිතනවා ඒක අසාර්ථක මෙහෙයුමක් නෙමෙයි, සාර්ථක මෙහෙයුමක්. ඉතින් අපි වතුරට බැස්සා. ඒකත් මාධ්‍යෙන් තමයි දැක්කේ. අධිකරණයෙන් බන්ධනාගාරයට තමයි ඇයව බාර දීලා තිබුණේ. මං හිතන්නේ සම්බන්ධයෙන් බන්ධනාගාර ඒ විමර්ශනයක් සිද්ධ වෙනවා. ඉතින් ඒක ඔබතුමාට දැනගන්න පුළුවන් මේ පසුව. ඔව් කණ්ඩායම් කීපයකින් ඒ සම්බන්ධයෙන් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව මූලික කරගෙන විශේෂ කණ්ඩායම් කීපයක් විමර්ශනය කරගෙන යනවා. අනාගතයේ ඒ සියලු තොරතුරු දැනගන්න පුළුවන් වෙයි. ඇත්තට මේ වෙනකොට අපි සියලුම කණ්ඩායම් ගැන අඳුරගෙන තියෙන්නේ. ඒ වගේම ඔය තර්ජනයේ තියෙන අය සම්බන්ධයෙන් ඒගොල්ලන්ටත් අපි දැනුවත් කරලා තියෙනවා. පාදිශය පොලිසිය වගේම අපේ බුද්ධි අංශ දැනුවත් කරලා තියෙනවා. දැවන්ත වැඩ පිළිවෙලක් ඉදිරියේදී අපි කරගෙන යනවා. දැනටත් කරගෙන යන ගමන් තියෙන්නේ. මොකද එකපාරට අපිට පහසු වෙන්නේ නැහැ. මොකද මේක කාලයක් තිස්සේ සංවිධානය වෙලා වචනයෙන්ම සංවිධානාත්මක අපරාධ කරුවන්නේ ලොකු සංවිධානයක්. එතකොට කාලයක් අපිට අවශ්‍යයි. මොකද අපි දැන් තමයි සිස්ටම් එකට වැටලා තියෙන්නේ. ඒ සම්බන්ධයෙන් විමර්ශනය කරගෙන යනවා. ඇත්තටම සංවේදී විමර්ශනයක්. ඒ නිසා සමහර තොරතුරු මට අද කියන්න බෑ. කණ්ඩායම් කීපයක් විමර්ශනය කරගෙන යනවා. දැන් දීර්ඝ කාලයක් යුද ඉතිහාසයක් තිබුණා. ඔයගොල්ලෝ දන්නවා. ඒවා උතුරෙන් දකුණට ඇවිල්ලා තිබුණා. මං හිතන්නේ මෑත කාලේ විශාලම සංඛ්‍යාවක්. කියන්නේ දැන් පොඩි ප්‍රමාණයක් තමයි රට තුල තියෙන්නේ. ඒකත් වැඩි කල්යන් ඉස්සලා අපි හොයාගන්නවා. ඉදිරියදී බලන්න. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலையமான ஜெய்காவின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஷோஹை ஹாரா தலைமையிலான பிரதிநிதிகள் கடந்த 11ஆம் தேதி அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவை சந்தித்தனர். இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்காக ஜெய்கா நிறுவனம் நீண்டகாலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்புகளையும் டித்வா அனர்த்த நிலைமையின் பின்னர் நிவாரணப் பணிகளுக்காக ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஆதரவையும் பிரதமர் இதன்போது பாராட்டினார். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் பின்னர் தேவையான நிவாரண சேவைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள், புகையிரத பாதைகள் உள்ளிட்ட ஏனைய அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்காக ஜெய்கா முகவர் நிலையத்தினால் வழங்கப்படும் ஒத்துழைப்புகள் குறித்தும் இச்சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்த நிலைமைகளுக்கு தயாராகுதல், அனர்த்தத்தை குறைத்தல் மற்றும் அவற்றை எதிர்கொள்ளும் திறனை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இலங்கை முன்னெடுத்து வரும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தரப்பினருக்கும் இடையே கலந்துரையாடப்பட்டது. மாத்திர பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் வாடிக்கையாளர்களும் வைப்பிலிட்டாளர்களும் தற்சமயம் பெரும் மற்றும் பாரதூரமான பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். 2026 மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் மாதம் வரை எந்தவித பிரச்சினையும் இன்றி வைப்பிலிட்டாளர்களுக்கு தமது வைப்பு பணத்தின் மீதான உரிமையும் வாடிக்கையாளர்களுக்கு பரிவர்த்தனை செய்யும் சுதந்திரமும் காணப்பட்டன. இருந்தபோதிலும் தற்சமயம் அதிகாரம் படைத்த சிலரின் செல்வாக்கினால் அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கி போய் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மாத்திரை கூட்டுறவு கிராமிய வைப்பிலிட்டாளர்கள் சங்கத்துடன் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார்.
2026 මාර්තු අග අප්‍රේල් මාසය වෙනතෙක් කිසිදු ගැටලුවක් නැතුව තැන්පත්කරුවන්ට තමන්ගේ තැන්පත් මුදල් වලට තිබෙන අයිතියක් ඒ වගේම ගනුදෙනුකරුවන්ට ගනුදෙනු කිරීමේ නිදහසත් ක්‍රියාත්මක වුණු මාතර විවිධ සේවා සමුපකාර සමිතිය මේ මොහොත වන විට අකර්මණ්‍ය වෙලා තිබෙනවා විවිධ ප්‍රබලයින්ගේ සහ බලවතුන්ගේ බලපෑම තුල අගතියටපත් තැන්පත්කරුවන් ගනුදෙනුකරුවන් අද දහස් ගණනින් මෙයාට මෙයාගේ මුදල් ලබා ගැනීමේ කිසිදු ක්‍රමවේදයක් නැහැ. සමුපකාර ශාස්ත්‍රය මේ ආකාරයෙන් අකර්මණ්‍ය කරන්නට රජය සහ රජයේ නියෝජිතයින් කටයුතු කරන්නේ ඇයි කියන එක ගැන අපි ප්‍රශ්න කරන්නට කැමතියි. විශේෂයෙන්ම සමුපකාර ශාස්ත්‍රය බාහිර අදාළ බලධාරීන්ට අපි කියන්න කැමතියි. ඔබ වග කියන්නට ඕන මේ තැන්පත්කරුවන්ගේ මුදල් වල. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ ප්‍රශ්නයට රජයේ වහා අවධානය යොමු කිරීමක් කරලා මේ තැන්පත්කරුවන්ට Tamanගේ තැන්පත් ලබා ගැනීමට තිබෙන අයිතියක් ඒ වගේම මේ ආස ගණනාවක් තුළ එයාට අහිමි වුණු පොලියත් සමග ඔවුන්ගේ ප්‍රාග්ධනය ලබා ගැනීමේ අවස්ථාව ලබා දෙන්නට කටයුතු කිරීම අනිවාර්යයෙන්ම රජ முறையான தரமில்லாத ஸ்டிக்கர்களை ஒட்டுவதால் ஒரு மதுபான போத்தல் விற்பனையின் போது 2200 ரூபாவை அரசு இழக்கிறது. மதுபானத் துறையில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து ஒரு மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் அர்ஷடி சில்வா இலங்கை மதுவரி திணைக்களத்திற்கு அறிவுறுத்தினார். மதுபான போத்தல்களில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு ஸ்டிக்கர் முறைமையை மேலும் திறமையாகவும் செலவு குறைந்ததாகவும் மாற்றுவதன் அவசியத்தை அரசாங்கம் நிதி பற்றிய குழு வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடியது. மதுபான போத்தல்களில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு ஸ்டிக்கர் முறைமை 1969 ஆண்டின் முதலாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் மற்றும் 1971 ஆண்டின் 38 இலக்க நிதி சட்டத்தின் கீழ் ஸ்ரமவாசனா நிதியத்தை கலைப்பது தொடர்பான விடயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. ඩිජිටල් එක සහ සම්පූර්ණ ධාන්‍ය මත්පැන් සඳහාත් DCSL සමාගමෙන් ඉල්ලීමක් කරා සර් ඒගොල්ලන්ට පේපර් බේස් වලට යන්න ඕනේ කියලා. මොකද දැන් අරක්කු වල සර් පොඩි කම්පැනි වල අරක්කු වල පේපර් බේස් නේ යලවන්නේ. එතකොට මහ ජනතාවගේ අවබෝධයක් තියෙනවා සර්. ඒක මහ ජනතාව හිතන්නේ පේපර් බේස් තියෙන එක තමයි ඔරිජිනල් කියලා. එතකොට DCSL සමාගමේ වෙළඳාමට ඒක බලපෑමක් වෙලා තියෙනවා. එහෙම කරන්න බෑනේ. අරක්කු වල අලුත් ටෙන්ඩර් එකේ ඔක්කොම ඩිජිටල් යන්න. ඩිජිටල් යන්න ඕනේ මොනවද මේ කතා කරන්නේ? ඩිජිටල් ආර්ථිකයකට යනකොට ආයෙ පස්සේ මීටාවට ඩිජිටල් එක ගහන්න පුළුවන්. සමහර සර් හැන්වල් වැඩ කරන ආයතන බොට්ලින් කරන ඒවා තියෙනවා. මිනිස්සුන්ගේ perceptions වෙනස් වෙන්න වෙයි ඉස්සරහට යනකොට. අපේ නොයෙකුත් ආයතන නොයෙකුත් ඒවා මෙතන ඉල්ලා තියෙනවා. අපේ කට්ටියට කියලා තියෙනවා ඕගොල්ලෝ ගිහිලා වැඩක් බලා ගන්න. මේ පිළිවෙතකට යනවා නම් ඉලක්කයකට යනවා නම් එතනට යන්න ඕන. ඇත්ත වශයෙන්ම කනගාටුයි. e-visa ගහන්න ගියා. ඩොලර් එකට තිබුණ. ඩොලර් 50ට දුන්නා. ඩොලර් 50ට දුන්නාම ඒගොල්ලෝ කැබිනට් පේපර් එකට මොකක්ද දානවද දැම්මේ? ඩොලර් මිලියන 200ක ඉක්විප්මන්ට් ගේනවා කිව්වා. කීයක ඉක්විප්මන්ට් ගෙනාවද කියලා දන්නවද? 7-5ක් ගෙනාවේ නැහැ. ඉතින් ඒ නිසා ඔය මිනිස්සු කියනවා නේද අච්චර යනවා මෙච්චර යනවා කියලා. ඒ කියන එකෙන් අපිට අදාළ නැහැ. එක එක ආයතන කියන පළියට රජය නටන්න ඕනේ නැහැ. තර්ක කරන්න ඕනේ මේක නෙමෙයි. මේකේ ක්වොලිටි එක. ගල් බෝතලයක් කීයද? 3700ක වගේ ප්‍රමාණයක්. ටැක්ස් එක සර් රුපියල් 2200ක්. 3700න් 2200ක් ටැක්ස්. ස්ටිකර් එකෙන් වෙනස රුපියල් 1.780යි. හැබැයි බෝතලයකින් වෙනස හොර ක්වොලිටි එකට ගැහුවොත් රුපියල් 2200යි. ප්‍රගතියක් තියෙන වැඩිම ටැක්ස් එක ඉතිහාසයේ මේ වෙනකොට අරන් තියෙන්නේ සර්. අපි 2025 237ක ටාගට් එකකට ගියා 226යි අපිට තිබුණේ. 2026ට 245ක ටාගට් එකක් තියෙනවා. අපිට දැනට අපි දකින විදිහට 260කට විතර යන්න පුළුවන්. හරියට අපි මේක නියාමනය කරනවා. පොඩි ප්‍රශ්න තියෙනවා. ඒවයි පහුගිය කාලයත් එක්ක ආපු දුෂ්කරතා තියෙන ගොඩක් මිනිස්සු ඒ තැන් වලින් අයින් වෙන්නේ නැහැ. 2 factor code එකක් තියෙන්න ඕනේ කියන තමයි මගේ මතය. අපේ මුදල් කමිටුව හැටියට අපි නැවතත් ඔබතුමාලට ප්‍රධාන යොමු කරනවා ක්වොලිටි තමයි මෙතන අවශ්‍ය වෙන්නේ 1.80 නෙවෙයි බිලියන ගාන. You agree? ටෙන්ඩර් එක දිහා අපි ඉතාමත්ම ඕනකමෙන් බලාගෙන ඉන්නවා. මේක හරියට විය යුතුයි. නැත්නම් අපිනොත් ඔබලාට ඉදිරියේදී ප්‍රශ්න අපි මතු කරන්න ඉඩ තියෙනවා. ටෙන්ඩරේ සර් දැන් අපි මිනිස්ට්‍රියෙන් 11 දෙනෙකුගේ කමිටි එකක් දාලා තමයි තීරණයට ඇවිල්ලා තියෙන්නේ. මම හිතනවා අලුතෙන් එන එකෙන් මීට වැඩි ආදායම වැඩි වෙන්න අපිට කරගන්න පුළුවන්. ටාගට් සෙට් කරනකොට හරි ටාගට් එකක් සෙට් කරන්න ඕන. අඩුම වශයෙන් ඉන්ෆ්ලේෂන් එකට කවුන්ටර් වෙන්න ඕනේ. මුළු රටම බලන් ඉන්න ඩිසිෂන් එකක්. හොඳ ඒ නිසා හරියට මේක කරගන්න ඔබතුමාලත් අපිත් ඔක්කොලා ගැටලුවක් නැතුව මේකෙන් එළියට එන්න ඕන.